பொறுமையிலையும் தேர்தல் பணி செய்தார்கள். ஆனா அதை விட நீங்கெல்லாம் அன்னைக்கு வாக்கு சாவடிக்கு போறதுக்கு எவ்வளவு வெயில், அன்னைக்கு நடந்துதான் போனோம் இல்லையா? எல்லாம் வாக்குச்சாவடின்றது ஒரு கிராமத்துல வார்டு வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அத்தனை பேரும் நடந்து போய் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்த உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் வந்திருந்தோம். அதுக்காக தான் இன்னைக்கு உங்ககிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்கிறோம். அதே சமயம் உங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க என்கிட்ட சொல்றீங்க. எல்லாரும் கையில மனுவாவே எழுதி வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் நாங்க எடுத்து ஒன்னொன்னா படிச்சு பார்த்துட்டு எதெல்லாம் உடனே செய்ய முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக உடனடியாக செய்து கொடுக்கப்படும். அதுக்காக முயற்சியை இப்பே நாங்க தொடங்கிட்டோம். பசங்களுக்கு வேலை வாய்ப்பு பத்தி தான் எங்க போனாலும் கேட்பாங்க. அதற்கான நேற்றே கூட பாத்தீங்கன்னா சிப்காட் தொழிற்பேட்டை அங்க அதை அதாவது டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரோடு போட்டிருக்கிறாங்க. இன்னொன்னும் நிறைய செய்யணும். தண்ணி வசதியை செய்து கொடுக்க வேண்டும். அதுல எலக்ட்ரிசிட்டி மின்சார வசதி எல்லாம் இருந்தா தானே ஒரு தொழிற்சாலை வரும். அப்பதான் நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்கும். அதெல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட கேட்டிருக்கோம். எல்லாம் செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க செய்து கொடுக்குறவங்க நாங்களும் அதை தொடர்ந்து முயற்சி எடுத்து அதெல்லாம் சீக்கிரமா செய்து ஒரு 10 தொழிற்சாலையாவது அங்க கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியெல்லாம் நாங்க தொடங்கிட்டோம். அதே சமயம் தண்ணீர் பிரச்சனைக்குன்னா இங்க தமிழ்நாடு மட்டுமல்ல டெல்லியிலயும் போய் பேசணும். 2 இடத்துலயும் கண்டிப்பாக போய் பேசி தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வர்றதுக்கு நான் கண்டிப்பா நானும் போவேன். நம்ம எம்எல்ஏ இருக்காங்க, எல்லாரும் பெரியவங்க எல்லாம் இவங்களோட தான் நாங்க போறோம். காவிரி உபநீர் திட்டத்தை செயற்படுத்துறதுக்கான பிரச்சனை எல்லாமே நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். அதே சமயம் இதெல்லாம் டெல்லியில போய் பேசணும். டெல்லியில போய் பேசினாதான் ஃபண்டு கொடுப்பாங்க. ஃபண்டு வந்தாதான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். அதனால அதற்கான முயற்சிகளை தொடங்கிட்டோம். மருத்துவர் அன்புமணி கூட தான் இருக்கிறாரு. அவரும் டெல்லிக்கு போகும்போது அவருடைய போய் சேர்ந்து அதெல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு வேலையெல்லாம் தொடங்கிட்டோம். தைரியமா இருங்க. தண்ணீர் கொண்டு வர வேண்டியதுதான் என் வேலை. அந்த வேலையை செய்யறதுக்கு தான் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இப்ப ரோடு போடுறது இப்ப இங்க பாருங்க, நீங்க கேட்டதை செய்து கொடுத்துருக்காங்க. எங்க உங்களுடைய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அண்ணன் தான் செஞ்சு கொடுத்துருக்காரு. எம்எல்ஏ அண்ணன் செஞ்சு கொடுத்துருக்காரு. மற்ற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் எங்கிட்ட மனுவா கொடுங்க. அதையும் நாங்க செய்து கொடுக்கறதுக்கு எல்லா வேலையும் செய்யறோம். எனக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அந்த வாய்ப்பை நான் கரெக்டா செய்து கொடுப்பேன். உங்களுடைய வேலையை செய்து கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நம் பிள்ளைகளுக்கான அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த படிப்பு, அந்த வேலை, அதற்கான முயற்சிகள், அதற்கான சமுதாய பொருளாதார சர்வே எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல சாதிவாரி கணக்கு எடுப்பதாக இருக்கட்டும், இல்ல பசங்களுக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் செய்வதற்கு எல்லா முயற்சிகளையும் கண்டிப்பாக நம்ம சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் எடுப்போம், சட்டமன்றத்துக்கு வெளியும் அந்த முயற்சி தொடரும் என்று சொல்லிக்கொண்டு உங்க வாக்களித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.